வணக்கம் நண்பர்களே. ஸோ எங்களோட போன வீடியோல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் பத்தின சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோல அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேசிக்கான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்போம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்சர்ட் அண்ட் ரிமைனிங்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ என்னன்னா, கவர் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன கவர் பேஜ்னு பார்ப்போம். எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளால மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல எல்லா ஆப்ஷனையும் பத்தி நமக்கு முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. இது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எப்பவுமே அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால வந்து ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியாது. முக்கியமான ஒரு விஷயம், எல்லா விதமான ஆப்ஷன்ஸ், எல்லா விதமான எடிட்டிங்ஸையும் நம்மளால ஒரு கம்பைண்டான டெக்ஸ்ட்ல பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு அழகான தோற்றத்தை வந்து கொடுக்காது. எல்லாத்தையும் பயன்படுத்துறோம்னா எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ரொம்ப அழகா தெரியும். சோ அந்த விதத்துல நமக்கு இப்ப ஏதோ ஒரு ஆப்ஷனை பத்தி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நானே வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுக்கு புதுசு, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னா என்னாலையும் கத்துக்க முடியும். எப்படி அப்படின்னா, நான் ஜஸ்ட் இதை வந்து சும்மா இந்த இடத்துல நான் இந்த கர்சர் எடுத்துட்டு போய் இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன், அதாவது வைக்கிறேன். கிளிக் பண்ணல, நல்லா கவனிக்கணும். என்னோட கர்சர் எடுத்துட்டு போய் நான் பாருங்க சும்மா அப்படி வைக்கிறேன். வச்சோன்னே எனக்கு வந்து இங்க இன்சர்ட் பேஜ் பிரேக், அதாவது சின்ன டிஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. இது மூலமா நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விரிவாக்கம் மாதிரி நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குது. சோ இதை வச்சுட்டு நம்மளோட டெக்ஸ்ட் டைப் பண்ணி அதை எடிட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி வந்து பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரிலாம் என்னோட டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இது இங்க மட்டும் கிடையாது, நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிரசன்டேஷன் பண்றதாகட்டும், இல்ல நீங்க எக்ஸல் பண்றப்போ ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இதை நீங்க கவனமா பாத்துக்கணும். சோ இப்ப இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவர் பேஜ்னு சொல்லி. கவர் பேஜ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்போ ஒரு நோட் எடுத்துக்கிறோம், அந்த நோட்டுக்குன்னு ஒரு கவர் இருக்கு, சரிங்களா? இப்ப அந்த கவர் எப்படி, அந்த கவர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு சின்ன ஒரு அழகா காட்டுறதுக்கு, இல்ல வந்து நம்ம அது ஒரு இதுதான் இந்த புக்குக்குள்ள இருக்க போது, அதாவது இதுதான் வந்து இந்த நோட்ல இருக்க போது, இந்த ஹெட்டிங் நம்ம இதுல மென்ஷன் பண்ணுவோம். சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஒரு கவர், அதாவது ஒரு அட்டை மாதிரி வந்து நம்ம செயல்படுத்துறோம். சோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் கவர். நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு நம்ம ஒரு கவர் ஒண்ணு கிரியேட் பண்றது. சோ இந்த இடத்துல நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம டைப் பண்ணிக்கலாம். சோ இதுக்காக தான் கவர் பேஜ் வச்சிருக்காங்க. சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாங்க் பேஜ். எப்பவுமே இந்த டிஸ்கிரிப்ஷனை முதல்ல படிச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல நம்ம ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு அந்த எடிட்டிங்கை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை எடிட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு எடிட் பண்றோம், அது ஏதோ தவறா போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. கண்ட்ரோல் பிளஸ் இசட், அதாவது கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கனாலே நீங்க பண்ண ஃபார்மேட்டிங் திருப்பி போயிடும். அதாவது அது வந்து ரிமூவ் பண்ணிடும், நீங்க பண்ண ஃபார்மேட்டிங் ரிமூவ் பண்ணிடும். அதாவது என்ன ஆப்ஷன்னா கண்ட்ரோல் இசட். உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழையபடி திருப்பி வந்துடும். ஸோ பயப்பட தேவையில்லை இல்லை. ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பிளாங்க் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிளாங்க் பேஜ்னா என்னன்னா, நமக்கு ஒரு பிளாங்காக ஒரு பேஜ். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இது பேஜ் 1 of 1, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கேன். இப்ப அடுத்தது பிளாங்க் பேஜ் கிரியேட் பண்றேன், பாருங்க 2 பேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு பேஜ் கிரியேட் பண்றேன், 3 பேஜ் ஆயிடுச்சு. சோ பேஜ் பிரேக்கும் ஒரே மாதிரிதான். பாருங்க என்ன நடக்குதுன்னு, பேஜ் 4 of 4. நான் இப்ப பேஜ் பிரேக் பிரஸ் பண்றேன், நல்லா கவனிங்க. பேஜ் 5 of 5. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் டிஃபர் ஆகும். என்னன்னா, பிளாங்க் பேஜ் உங்களுக்கு நீங்க இருக்கிற கரண்ட் பேஜ்ல இருந்தே பிளாங்க் பேஜ் கொண்டு போகணும். பட் பேஜ் பிரேக்னா என்ன அப்படின்னா, காட்டுறேன் பாருங்க. இதுதான் உங்களுக்கு இதான் வந்து பேஜ் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜ் பிரேக்னா என்னன்னா, இப்ப இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், 2 பேஜுக்கு இடையில ஒரு பிரேக்க கொண்டு போகணும், சரிங்களா? சோ இதுக்குதான் இது வந்து நார்மலா எப்படி சொல்ல போனா ஒரு நார்மல் பிளாங்க் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குது. ஆனா வேற விதமான விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. பட் ஆனா நமக்கு பார்த்தா ரெண்டு ஆப்ஷனும் ஒரே இதை தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இது நம்ம பண்ணி எடிட் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேபிள் இன்சர்ட்டிங் டேபிள். பாருங்க கீழே பாருங்க, நமக்கு எவ்வளவு டேபிள்ஸ் வேணுமோ அவ்வளவு டேபிள்ஸ் நம்ம இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபார் டைம் பீயிங் நான் வந்து இவ்வளவு டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். எப்பவுமே இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் இல்லாம திடீர்னு இங்க ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வருது, அதாவது டேபிள் டூல்ஸ் சொல்லி. இது என்னன்னா, இது ஸ்பெசிபிக்கா, அதாவது டேபிளுக்கு மட்டுமே உண்டான டூல்ஸ்.
அதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து டேபிள் டூல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இதுல டிசைன் அண்ட் லேஅவுட். இதுல எப்படி இன்னும் கரெக்டா சொல்லலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ டேபிள் டூல்ஸ்ங்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் க்ளோஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும், இந்த டேபிள் டூல்ஸ்ங்கிறது இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணி வந்திருக்கு. சோ நமக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம டேபிள்குள்ள யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம இப்படி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடிஞ்சிச்சு. சோ இதுக்குள்ள 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நம்மளால இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இதெல்லாம் தான் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் A. சோ டேபிள் போறோம். This is the table. Yeah. இப்போ டேபிள் டூல்ஸ் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க எப்படிலாம் எஃபெக்ட் ஆகுதுன்னு என்னோட டேபிள். பாருங்க எவ்வளவு கலர்ஸ், டிஃப்ரெண்டான நம்ம டேபிள் கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளவு கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இல்ல டேபிள் ஸ்டைலே நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்மளோட ஃபாண்ட் இதுலயும் சேஞ்ச் பண்ணலாம். பாருங்க பாருங்க டேபிள் ஸ்டைல் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்றோம். நெக்ஸ்ட் வேற என்ன பண்றோம், அந்த பார்டரோட இது பாருங்க, பார்டரோட திக்னஸ் பாருங்க, ஒவ்வொரு லைனோட திக்னஸ் பாருங்க எப்படிலாம் மாறுது பாருங்க. சோ நம்ம இஷ்டம் தான், நம்ம எவ்வளவு போல்டா வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு இதா வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பாருங்க டேபிள் இப்ப எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. போல்ட் ஆக்கிக்கலாம், இட்டாலிக் ஆக்கிக்கலாம், அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சோ இந்த மாதிரி இப்ப நம்ம பண்ண போறது இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கு. அப்ளை ஃபார்மேட்டிங் டு ஹோல் டேபிள், அதாவது நான் என்னோட ஹோல் டேபிள் எல்லாத்துக்கும் பண்றேன் அப்படின்னு இருக்கு. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் ரோ, எல்லா ரோவும் பண்ணணும். லாஸ்ட் காலம், லாஸ்ட் இருக்கக்கூடிய காலம் மட்டும். சோ இந்த மாதிரி ஈவன் பேண்டட் ரோஸ், அதாவது ஈவன் ரோஸ் மட்டும் நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஈவன் ரோசஸ் மட்டும் எனக்கு அஃபெக்ட் ஆகணும். இல்ல டாப் லெஃப்ட் செல், இந்த 4 ஆப்ஷன்ஸ் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். டாப் லெஃப்ட் செல், டாப் ரைட் செல், பாட்டம் லெஃப்ட் செல், பாட்டம் ரைட் செல். இது நான் என்னன்னு உங்களுக்கு இப்போ வரப்போதுல சொல்றேன். சோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்க இங்க வந்து பண்ணிக்கலாம். டேபிள் கிரிட், இப்ப பாருங்க நேமே வந்து நமக்கு டேபிள் கிரிட் தான் இருக்கு. நம்ம இங்க ஏதாவது நேம் டைப் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டைல் பேஸ்ட் ஆன் அப்படி பார்த்துட்டு இங்க பாருங்க என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு, எவ்வளவு டேபிள் ஸ்டைல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு டேபிள் ஸ்டைல்ஸ் இருக்கு. நமக்கு எது பிடிக்குதோ அந்த டேபிள் ஸ்டைல்ஸை வச்சுக்கலாம் பாருங்க. சோ இந்த மாதிரிதான் டேபிளை வந்து கஸ்டம் பண்றது, அதாவது கஸ்டம்ஸ்னா எடிட் பண்ணிக்கிறது, இல்ல அதை மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேடிங்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ குறிப்பிட்ட இப்போ என்னோட கர்சர் வந்து இந்த ரோல அதாவது இந்த பாக்ஸ்குள்ளதான் இருக்குது. சோ இந்த பாக்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்றது பாருங்க எப்படி ஆகுதுன்னு. இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன் பாருங்க, அந்த இது மட்டும் ப்ளூ கலர் ஆயிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எப்படி நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டேபிள் டூல்ஸ் போய் இதுல ஷேடிங் இருக்கு. ஷேடிங்ல இப்போ கொடுத்தேன்னா பாருங்க எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு. சோ இந்த மாதிரி எனக்கு தேவையான எந்தெந்த பாக்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நான் விரும்புறேனோ அந்தந்த பாக்ஸஸ் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சுப்பேன். சோ இதுதான் வந்து ஷேடிங் சொல்றாங்க. அடுத்தது பார்டர் ஸ்டைல்ஸ். சாரி, இப்ப நம்ம அங்க 5 பேஜ் கிரியேட் பண்ணிருக்கனால நம்ம லாஸ்ட் பேஜ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். பேஜ் 5 of 5 நம்ம எங்க பண்றோம் இப்போ பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு முன்னாடி பாத்திருப்பீங்க. அதாவது திடீர்னு நம்மளோட டேபிள் எங்கேயோ மிஸ் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்ல. சோ அது எங்கேயும் போகல. இங்க நம்ம பார்த்தா தெரியும், நம்ம இப்போ கரண்ட் பேஜ் வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேஜ் 5 of 5. சோ நம்ம 5வது பக்கத்துல இருக்கோம். சோ பேஜ் வேற மாறிடுச்சு, பேஜ் அப் கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்தா உங்களுக்கு தெரியும். நான் அது என்னன்னு வரப்ப சொல்றேன். சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்டர் ஸ்டைல்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி எப்பவுமே செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எடிட்டிங் ஆரம்பிக்கணும். ஸோ பார்டர் ஸ்டைல்ஸ் பாருங்க, எனக்கு என்னென்ன மாதிரிலாம் பார்டர் வேணும்ட்டு நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டா ஸோ கஸ்டமைஸ் பண்றதுங்கிறது இங்க பாருங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டா இது எடிட்டிங் தான். பட் ஆனா இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா பாருங்க. இந்த இடத்துல நான் மாடிஃபை, சாரி நான் செலக்ட் பண்ணல,
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மாடிஃபை டேபிள் ஸ்டைல். ஸோ இந்த மாடிஃபை டேபிள் ஸ்டைல்ல இப்போ இவ்வளவு இருக்குது. ஸோ இந்த பார்டர்ஸ் நம்ம இங்கேயும் செட் பண்ணலாம், இல்ல நமக்கு பிடிச்ச வரல. இப்ப நம்ம பண்ணது இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ நம்ம இங்கேயும் எடிட் பண்ணலாம், நமக்கு இங்கேயும் எடிட் பண்ணலாம், எங்க வேணாலும் நம்ம இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல நமக்கு ஒரே ஆப்ஷனே பல தடவை அமைஞ்சிருக்கும். இது வெளியே இருக்கு, நமக்கு அது ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம், பார்டர்ஸ். பாருங்க எப்படி எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு. இன்சைட் பார்டர்ஸ், அவுட் சைட் பார்டர்ஸ், இதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து நம்ம இந்த ஹோம்லயே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பார்டர் பெயிண்டர், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க இப்போ இந்த பார்டர் நான் செலக்ட் பண்ணிருக்கிறது, இங்க பாருங்க இந்த பார்டர் நான் செலக்ட் பண்றப்போ எனக்கு இந்த லைன் டாட்டர் லைன், இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு, அது மட்டும் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஸோ என்னோட இருந்தது இப்படி, என்னோட பார்டர் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சும்மா பார்டர் நான் பெயிண்ட் பண்றது, எனக்கு ஏற்ற விதத்துல நான் வந்து இதை டிசைன் பண்ணிக்கிறது. பாருங்க இந்த இடத்துல அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்றேன், எப்படி ஆகுதுன்னு பாருங்க இந்த பார்டர்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எடிட்டிங் நம்ம பண்ணக்கூடியது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி அழகா நம்ம வச்சுக்கிறது தான். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், என்ன நம்பர்ஸ் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இல்ல எனக்கு இந்த இந்த செல்ல மட்டும், இந்த செல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த செல்ல மட்டும் அப்படி இப்படி பெருசா வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நம்ம எவ்வளவு வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இது பார்த்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட இஷ்டப்படி. ஸோ இப்படிதான் வந்து டேபிள்லாம் எடிட் பண்றாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே வந்து நம்ம டிசைன் தான் பார்த்தோம். அடுத்த லே அவுட்டை பத்தி என்னன்னு பார்ப்போம். செலக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ செலக்ட் செல், ஸோ செலக்ட் செல் இதுதான். இப்போ நான் இந்த செல்ல இருக்கேன்னா செலக்ட் செல், செலக்ட் இந்த செல்லு மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ செல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் செல், செலக்ட் காலம், அதாவது ரோனா இது, ரோனா இப்படி பாக்குறது, காலம்னா இப்படி பாக்குறது, சரிங்களா? ரோ இப்படி, காலம் இப்படி. ஸோ இப்போ நான் இந்த செல்ல வைக்கிறேன், இந்த செல்ல வச்சுட்டு செலக்ட் ரோ கொடுக்குறேன், எனக்கு இந்த ரோ ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த செல்லுல வச்சுட்டு செலக்ட் காலம்னு கொடுக்குறேன், பாருங்க இந்த காலம் ஃபுல்லா எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் டேபிள்னா ஹோல் டேபிளே நமக்கு செலக்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிரா டேபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ எல்லாமே நமக்கு ஏற்ற விதமான எடிட்டிங்ஸ் தான் நம்ம இதுல வந்து பண்ணிக்கிறோம். ஸோ டிரா டேபிள்ல ஒன்றும் பெருசா இல்லை. டிரா டேபிள் நம்ம நார்மலா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு அப்பவே, அதாவது நம்ம இன்சர்ட்லயே நம்ம டேபிள டிரா பண்றோம், டேபிள நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நம்மளோட விஷயத்துக்கு எப்படி வேணாலும், எவ்வளவு செல்ஸ் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எவ்வளவு பெருசா வேணாலும் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லேஅவுட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது எரேஸ் நத்திங் பட் பாருங்க டேபிள் எரேசர். நான் இதை யூஸ் பண்ண என்னோட டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாம் பாருங்க எரேஸ் ஆயிட்டு வருது. நான் கொடுத்தேனே பாருங்க எரேஸ் ஆயிடுச்சா, பாருங்க எரேஸ் ஆகும். ஸோ இது எரேஸ் டேபிள். ஸோ இந்த ஆப்ஷன். அடுத்தது என்ன இருக்குன்னா டெலீட். இப்போ எனக்கு இந்த செல்லை வந்து இப்போ டெலீட் பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த செல்லை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெலீட் செல். இப்போ வந்து டெலீட் செல் கொடுக்கும்போது நமக்கு 4 கண்டிஷன் கிடைக்கும். ஒன்னு வந்து ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட். இப்போ நான் இதை டெலீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கிட்டு இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது இங்கிட்டு இருக்கக்கூடிய செல் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வந்துடணும், சரிங்களா? இல்லைன்னா எனக்கு இங்கிட்டு இருக்கக்கூடிய செல் வந்து அப், அதாவது மேல போகணும். இல்லைன்னா டெலீட் என்டையர் ரோவையும் டெலீட் பண்றது. அதாவது நான் செல்லை டெலீட் பண்ற போறதுக்கு எனக்கு 4 விதமா தான் டெலீட் பண்ண முடியும். ஒன்னு வந்து நான் டெலீட் பண்ணும்போது என்னோட ஷிஃப்ட், என்னோட லெஃப்ட் செல் வந்து என்னோட செல்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். ரெண்டாவது என்னோட செல்ஸ் எல்லாம் அப்வர்டு, அதாவது மேல ஷிஃப்ட் ஆகும். அடுத்தது டெலீட் என்டையர் ரோ, அடுத்தது டெலீட் என்டையர் காலம். இப்போ நான் வந்து டெலீட் என்டையர் ரோ கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பாருங்க, எனக்கு அந்த ரோவே காணாம போயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ரோவை வந்து இது பண்ண போறேன், டெலீட் பண்ண போறேன். பாருங்க சரி, இந்த முறை டெலீட் காலம் கொடுக்கும். டெலீட் காலம் கொடுத்தா எனக்கு அந்த காலம் மட்டும் எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. முன்னாடி இப்படி இருந்துச்சு. நான் டெலீட் காலம் கொடுத்தோன்னே எனக்கு அந்த காலம் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ டெலீட் செல்ஸ்ல நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த செல் செலக்ட் பண்றேன். இந்த செல்ல எனக்கு இன்சர்ட் அபவ் அப்படின்னு இருக்கு. அதாவது இதை பத்தின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா,
add a new row directly above the current row. current row னா எதுனா நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது தான் current row. சோ இதுதான் current row. சோ insert above அதுக்கு மேல ஒரு row போடுறது. பாருங்க இதான் நம்ம கிரியேட் பண்ணிருக்க row. இதான் நம்மளோட ஒரிஜினல் row. நம்ம கிரியேட் பண்ண row மேல இருக்கு. சோ அடுத்து நான் இப்போ இத செலக்ட் பண்றேன். இந்த எங்க செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. போஸ்ட் செலக்ட் பண்றேன். insert below அப்பனா கீழ ஒரு row ஆட் பண்ணனும். பாருங்க கீழ இதான் வந்து கிரியேட் ஆயிருக்க row. சோ அடுத்து இங்க பாருங்க இந்த இடத்துல நான் இந்த செலக்ட் பண்றேன். பண்ணிட்டு insert left அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்க, insert columns to the left. அதாவது எனக்கு காலத்துக்கு இதான் நான் காலம் இன்சர்ட் பண்ண போறேன். பண்ணா எனக்கு லெஃப்ட் சைடு இன்சர்ட் ஆகும். பாருங்க லெஃப்ட் சைடு வந்துருச்சு. சோ நான் செலக்ட் பண்ண செல் இது. இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்க செல் இதுதான். இல்ல இதை எடுத்துப்போம். இப்போ நான் இன்சர்ட் ரைட் கொடுக்குறேன். இன்சர்ட் ரைட் கொடுத்தா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு நான் செலக்ட் பண்ண செல் இதுதான். எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு காலம் வந்து இதாயிடுச்சு, ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் பண்ணலாம். சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோ இந்த செல்ல செலக்ட் பண்றேன். செல்ல செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸ்பிளிட்னா என்ன, பிரிக்கிறது. சோ ஒரு செல்லு இந்த செல்ல ரெண்டா பிரிக்கிறது. பாருங்க ஸ்பிளிட் செல்ஸ்ல நம்பர் ஆஃப் காலம்ஸ். சோ 2 காலம் கொடுக்குறேன். 2 காலம் வரும், நமக்கு ஒரு ரோ தான் வரும். இப்போ நான் 2 காலம் பாருங்க 2 காலம் 2 ரோ கொடுக்குறேன். பாருங்க 2 காலம் 2 ரோ. சோ என்னோட செல் இவ்வளவுதான். என்னோட செல் இதுதான். நான் செலக்ட் பண்ண செல் இதுதான். ஸ்பிளிட் செல்ஸ்ல 2 காலம் கொடுத்தேன். தென் 2 ரோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பாருங்க 2 காலம் 2 ரோவா எனக்கு ஸ்பிளிட் ஆயிடுச்சு, பிரிச்சிருச்சு. சோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். சோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிளிட் டேபிள். இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், ஸ்பிளிட் டேபிள் கொடுக்குறேன். டேபிளே ஸ்பிளிட் பண்றது. சோ இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. நான் வந்து டேபிளே ஸ்பிளிட் பண்ண போறேன். முதல்ல வந்து எனக்கு என்ன பண்ணிச்சு, ஒரு செல்ல ஸ்பிளிட் பண்ணிச்சு. ஒரு செல்ல வந்து எனக்கு பிரிச்சுச்சு. இப்போ இதுதான் என்னோட டேபிள் அப்படின்னா நான் வந்து டேபிளே பிரிக்க போறேன். பாருங்க இந்த இடத்துல கிளிக் பண்றேன், ஸ்பிளிட் டேபிள் கொடுத்தேன்னா பாருங்க டேபிளே ஸ்பிளிட் ஆயிடுச்சு, டேபிளே பிரிச்சிடுச்சு. சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஸ்பிளிட் செல்ஸ் வந்து யூஸ் பண்றோம், ஸ்பிளிட் டேபிள்ஸ் யூஸ் பண்றோம். தென் ஆட்டோ ஃபிட் என்னன்னு பாருங்க, automatically resize the columns in your table அப்படின்னு. சோ நான் ஆட்டோ ஃபிட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க சோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீடிஃபைண்டாவே வந்து நமக்கு காலமோட சைஸ், காலமோட ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அதை பத்தின ஒரு சின்ன பண்புகள் வந்து ப்ரீடிஃபைண்டா நமக்கு இந்த சிஸ்டம்ல கொடுத்துருப்பாங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல. சோ அதுதான் வந்து இந்த ஆட்டோ ஃபிட்னு சொல்லி. ஆட்டோ ஃபிட் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் விண்டோ, ஆட்டோ ஃபிக்ஸ்டு காலம் வித் பாருங்க ஒரு மாதிரி சாரி பாருங்க இதுதான் வந்து ஒரு ப்ரீடிஃபைண்ட் ஸ்டைல். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இங்க ஆட்டோ ஃபிட் கண்டென்ட்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க என்ன சொல்றாங்க, செட் யுவர் காலம் டு பி தி சேம் வித் as your content or choose for your table to stretch along across the page. அதாவது ஈக்குவலா ஸ்பிளிட், அதாவது ஈக்குவலா ஃபிட் பண்ணும் உங்களோட டேபிள. இப்போ நான் இந்த டேபிள செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணி ஆட்டோ ஃபிட் கண்டென்ட் கொடுக்குறேன். பாருங்க எல்லாம் ஒரே வித்துல வருது, எல்லாம் ஒரே மொத்தத்துல தான் இருக்கும். எந்த ஒரு சின்ன இன்க்ரீஸா இருக்குமோ, இல்ல இந்த செல் பெருசா இருக்கலாம், இல்ல இந்த செல் சின்னதா இருக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இந்த செல் பெருசா வைக்கிறேன், இல்ல இந்த செல் வந்து நான் இப்படி இவ்வளவு பெருசு, இந்த ரோ மட்டும் இவ்வளவு பெருசாக்குறேன். சோ எப்படி எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒவ்வொரு செல்லும் வித்தியாசமா இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே இதுல வந்து அரேஞ்ச் பண்ணும். சோ அதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரீ டிஃபைன் ஸ்டைல்ல எல்லாத்தையும் ஒன்னாக்கும், சேம் ஆக்கிடும். சோ அதோட ஃபங்க்ஷன் தான் வந்து ஆட்டோ ஃபிட். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த செல் எடுத்துக்கிறேன், இந்த செல்லோட ஹைட் இன்க்ரீஸ் பண்றது. நம்ம இங்க வந்து மேனுவலா எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்ப எனக்கு இந்த செல்லோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதோட விட்த் இன்க்ரீஸ் ஆகணும். சோ இந்த மாதிரி நான் இங்கேயும் பண்ணலாம், இல்லைன்னா நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லையும் பண்ணலாம். பாருங்க நான் இன்க்ரீஸ் பண்ணி என்னோட செல்லோட ஹைட் எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க. இப்போ பண்ண என்னோட வித் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. சோ இதுக்கு இங்கேயும் பண்ணலாம், நம்ம இங்கேயும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் தான் வெவ்வேறு விதமான ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் இதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே சேம் பார்த்ததுதான். அலைன் டாப் சென்டர் பாருங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்றேன், சோ இப்போ என்னோட வேர்டை செலக்ட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்டென்ஸ் தான், இது வேற ஒண்ணும் இல்ல. அதாவது
நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஹோம்ல நம்ம வந்து இண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை பார்ப்போம். அதாவது சென்ட்ரல் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை, அலைன் லெஃப்ட், இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரிதான் சேம் ஒரு டேபிளுக்குள்ள, அதாவது ஒரு செல்லுக்குள்ள எப்படி எப்படிலாம் என்னோட லெட்டர்ஸை வந்து நான் இன்டென்ட் பண்றேன், எப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்றது வெவ்வேறு விதமான இன்டென்டிங் ஆப்ஷன்ஸ் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரிதான் அண்ட் A to Z சார்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து செல் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செல் மார்ஜின்ஸ் என்னன்னா, ஒரு செல் எடுத்துக்கிறேன், இதுவும் வந்து லே அவுட். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா டிசைன்ல நம்ம பார்த்தோம், டிசைன்ல நம்ம இது வந்து கஸ்டம் பண்ணோம். அதாவது நம்ம வந்து மாடிஃபை டேபிள் ஸ்டைல்லே நம்ம இது எல்லாத்தையும் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து இந்த இதுலயும் பண்ணலாம், இந்த இடத்துல பார்டர் ஸ்டைல்ஸையும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து செல் மார்ஜினையும் நம்ம இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம், இல்ல நம்ம இந்த இடத்துலயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஆப்ஷன் தான், ஆனா நமக்கு வெவ்வேறு விதமான ஈஸிலி அவைலபிள், அதாவது ஈஸிலி அக்சசபிள், நமக்கு ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து டேபிள்ல எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன அளவுக்கு தான். டேபிள் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் இதுல எப்படி இன்னும் கொண்டு போகலாம்னா, மெயின் மர்ஜ் வரும்போதெல்லாம் இன்னும் ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டேபிள் டூல்ஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அது வரும்போது, அந்த விஷயம் வரும்போது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த பேஜ் வரேன். அடுத்தது வந்து பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்றது, இது என்னென்ன பிக்சர்ஸ் பாருங்க. இப்போ நார்மலா ஒரு பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நான் இந்த தாஜ்மஹால் இன்சர்ட் பண்றேன் பாருங்க. ஸோ என்னோட டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு பிக்சரை வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிக்சரை இன்சர்ட் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தேன்னு பாருங்க. இன்சர்ட் போனேன், பிக்சர்ஸ் கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு பேனல் கிடைக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து ஈஸியா கிளிக் பண்ணலாம். நீங்க எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய், இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணிருக்கேன் இந்த பிக்சரை. ஸோ இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தேன், எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிக்சர்ஸ்லாம் நிறைய எடிட்டிங் இருக்கு. இப்போ பாத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியும் பிக்சர்ஸ் டூல். இப்போ பாத்துட்டீங்கன்னா இவ்வளவுதான் வந்து பிக்சர்ஸ்ல டூல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் பாருங்க. எடிட்டிங் தான், எல்லாமே எடிட்டிங் தான். பிரைட்னஸ், இதெல்லாம் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து வச்சுக்கிறது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற பாருங்க. ஃபுல் டார்க் ஆயிடும், இல்ல ஃபுல் பிரைட்ல வைக்கிறது, இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். அடுத்தது வந்து கலர் செட் பண்றது, கலர் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு, தாஜ்மஹாலோட எஃபெக்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் வேரியேஷன்ஸ், ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் நம்ம இதுக்கு கொடுக்க முடியும். பாருங்க எப்படி ஆயிடுச்சுட்டு. நம்மளோட ப்ரீவியஸ் எப்படி இருந்துச்சு, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் தாஜ்மஹால், நான் அப்ளை பண்ணப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸ்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ என்னோட இமேஜை நான் எப்படி வேணாலும் என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஏகப்பட்ட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு பிக்சர்ஸ் டூல்ஸ்க்குள்ள. இது பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒண்ணு செஞ்சு பார்த்தாதான் தெரியும். கம்ப்ரஸ் பிக்சர்னா என்னன்னா, ஜஸ்ட் லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நிறைய இப்ப இமேஜஸ் வந்து நம்ம வந்து இமெயில சென்ட் பண்றோம், இல்ல நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க போறோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் கேட்கறாங்க. அப்போ நமக்கு ஒரு சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இட் ஷுட் பி லெஸ் தேன் 150 KB ஆர் இட் ஷுட் பி லெஸ் தேன் 400 KB ஆர் எல் சம்திங், இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அவங்க அப்படி கொடுக்கறது காரணம், அந்த போட்டோ, அதாவது இந்த போட்டோல இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து, அதாவது அவங்களால வந்து அதை அப்லோட் பண்ண முடியும். அதாவது அதை அவங்களால கரெக்டா அப்பதான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ டெஸ்க்டாப்ல பார்ப்போம் வேற என்னென்ன இருக்கு, வேற ஏதாவது பிக்சர்ஸ் என்னால இன்சர்ட் பண்ண முடியுமான்னு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த பிக்சர் இன்சர்ட் பண்றேன். ஸோ நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்றேன். ஸோ பண்ணிருக்கேன். இப்போ அடுத்தாவது நம்ம என்ன பார்க்கணும்னா சேஞ்ச் பிக்சர் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ பிக்சர்ஸ் நமக்கு வேற ஏதாவது பிக்சர்ஸ் ரீசெட் பண்றதுக்கு இல்ல அது மாதிரி பண்றோம். ரீசெட் பிக்சர்ஸ்னா நம்ம பண்ண, இப்போ நான் எவ்வளவோ எடிட்டிங் பண்றேன். இப்போ நான் வேகமா வந்து பாருங்க, நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஏதோ ஒரு கலர், ஒரு டிஃபரெண்ட் கலர் கொடுக்குறேன் பாருங்க. Then just choosing one artistic effect. ஸோ நான் இவ்வளவு பண்றேன், பண்ணி முடிச்சுட்டு ரீசெட் பிக்சர் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்ததோ என்னோட ஒரிஜினல் பிக்சர் எனக்கு கிடைச்சிடும். ஸோ அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா பிக்சரோட ஸ்டைல் பாருங்க எப்படி ஃபுல்லா என்னோட பிக்சர் ஆகுதுன்னு. ஒரு சின்ன ஷேடோ கிடைக்குது பாருங்க, இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஷேடோ. இதெல்லாம் ஒரு நீட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இமேஜ். அதாவது நல்லா அழகா நம்ம வந்து நம்மளோட இமேஜ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நிறைய ஏகப்பட்ட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க, இது மட்டும் கிடையாது, எவ்வளவு இருக்கு பாருங்க. பாத்தீங்களா இங்க பாருங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஏகப்பட்ட இன்டராக்டிவான நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்ததா வந்து பிக்சர் பார்டர் எல்லாம் எப்படி வந்து செலக்ட் பண்றது பாருங்க, பார்டர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, பார்டர் கலர் எப்படி ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்டர் கலர் செட் பண்ணிக்கிறது, இல்ல பிக்சர்ஸ்க்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கறது, ஷேடோ வைக்கிறது பாருங்க, ஷேடோஸ் எப்படி இப்படிலாம் கொடுக்கணும். அவுட்டர்ல இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அவுட்டர் இன்னும் சொல்லி நிறைய இருக்குது. ஸோ நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஈஸிலி நீங்களாவே வந்து அக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். இதெல்லாம் சும்மா இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த ஆப்ஷன் பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்க ஈஸியா அது மூலமா வந்து நீங்க உங்களோட எடிட்டிங்க பண்ணி பாத்துக்கலாம். தென் இங்க பாத்தீங்கன்னா கிராப்னு ஒண்ணு இருக்கு. கிராப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது லைட்டா வந்து வெட்டுறது, நம்மளோட இமேஜ் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றவாறு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்க. இப்போ நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் இந்த மரங்கள் இருக்கிறத மட்டும் இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. என்னோட இமேஜ் எப்படி ஆயிடுச்சுன்னு. முன்னாடி எப்படி இருந்தது என்னோட இமேஜ், இப்படி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், கிராப் பண்ணேன், அதாவது வெட்டி எடுக்கிறேன் பாருங்க. நான் இதை மட்டும் வெட்டிட்டேன், என்னோட பிக்சரை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட விருப்பத்தை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ தென் இங்க பாத்துக்கிட்டீங்க, கிராப்பிங் வந்து இது ஹைட் வந்து நம்மளோட இஷ்டத்தை கிராப் பண்ணிக்கிறது. ஸோ இதுவும் கிராப்பிங் ஆப்ஷன் தான். கிராப்பிங் நம்ம இங்க மென்ஷன் பண்றது, எவ்வளவு பண்ணலாம், எவ்வளவு ஹைட் பண்ணணும், எவ்வளவு வித்துக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி. தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டா ரொட்டேட் இருக்கு. ரொட்டேட் என்னன்னா ரொட்டேட் ரைட் 90 டிகிரி. எப்படி என்னோட பிக்சர் அஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பாருங்க. ஃபிளிப் வெர்டிகல், ஃபிளிப் ஹாரிசான்டல், தலைகீழ வந்துருச்சு பாருங்க. தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு பாருங்க. தென் ரொட்டேட் லெஃப்ட் 90, தென் ரொட்டேட் ரைட் 90. ஸோ நமக்கு நார்மலா இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிக்சர் எப்படி தலைகீழ வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிமூவ் பேக்ரவுண்ட். இதுல வந்து இப்போ நாம வந்து எதுவுமே பேக்ரவுண்ட் வந்து நம்ம பாருங்கன்னா, இப்போ என்னோட பேக்ரவுண்ட் வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இருக்கு. என்னோட பேக்ரவுண்ட் நான் எப்படி வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க. சோ என்னோட ஏரியா இவ்வளவுதான், என்னோட ஏரியா கவரேஜ் இவ்வளவுதான். சோ நான் இதுக்கு அடியில இதுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சோ இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ டிஸ்கார்ட் ஆல் சேஞ்சஸ். என்னோட பேக்ரவுண்ட் எனக்கு இப்படி இருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது எல்லாத்தையும் நான் வந்து எனக்கு பிக்சர் ஃபார்மேட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்க இன்னும் ஈஸியா அப்படின்னா பிக்சர் டூல்ஸ் கீழே ஃபார்மேட், அதாவது ஒரு ஆப்ஷன் தான் உங்களோட பிக்சர் எடிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பிக்சர்ஸ். தென் கமிங் டு நெக்ஸ்ட், இந்த பேஜ் வந்துட்டேன். ஸோ இந்த பேஜ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஷேப்ஸ் இன்க்ளூட் பண்றது, விதவிதமா ஷேப்ஸ் வைக்கிறது. ஸ்மைலிஸ் பாருங்க, ஸ்மைலி வைக்கிறேன். இல்ல வந்து ஏதோ ஒரு நிறைய ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பாருங்க, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளவு இருக்குது பாருங்க. இங்க பாருங்க ஸ்பேஸ் இருக்கு. நம்மளோட இஷ்டம் தான், நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆர் சம் பிளஸ் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ டிராயிங் டூல்ஸ்ல ஃபார்மேட் பாருங்க, நமக்கு டிராயிங் பண்ணிருக்கோம். நம்ம பண்றது ஷேப், ஆனா அது ஒரு விதமான டிராயிங் தானே இது. ஸோ நமக்கு டிராயிங் டூல்ஸ் நமக்கு கிடைக்குது. இது நம்ம எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ நம்ம இங்க வந்து இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாருங்க, ஷேப் என்ன கலர் வேணாலும் நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். தென் ஷேப் அவுட்லைன் நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கிரீன் கலர் கொடுத்துக்கலாம், எனி கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஷேப் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அவுட்டர்ல கொடுக்கலாம், இன்னர்ல கொடுக்கலாம். பாருங்க இங்க ஒரு ஷேடோ தெரியுது பாருங்க இதுக்கு பின்னாடி. ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வந்து இந்த டிராயிங் டூல்லே இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான். நீங்க முன்னாடி இமேஜுக்கு பார்த்தோம்னா இது ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. என்னன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், இந்த எஃபெக்ட்ஸ் மட்டும், இந்த வேர்டு நம்ம இன்சர்ட் பண்ண போற வேர்டு மட்டும் இதுக்குள்ள நம்ம வேணும்னாலும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க கிராப் பண்றது, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கிராப்பிங். ஸோ அது மாதிரிதான். தென் இதெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து இப்போ ஷேப்ஸ் இருக்கு. நம்மளோட விதவிதமான ஷேப்ஸ், இல்ல வந்து நம்ம டிராபிக் ஷேப்ஸ், நிறைய டிராபிக் ஷேப்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்ல. ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஷேப்ஸ் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஷேப்ஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகும். தென் கமிங் டு தி ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் சார்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் சார்ட்ங்கிறது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா சார்ட் வந்து இப்ப நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளவு சார்ட் இருக்குது. இந்த சார்ட் எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் பண்ணதை வச்சு ஈஸியா நம்மளோட சார்ட் வந்து டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம எடுத்தோன்னே நம்ம வந்து சார்ட் கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த மெயில் மர்ஜ் அண்ட் சம்திங் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா இறங்கும்போது நம்ம சார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமெண்ட். ஸோ இது நமக்கு எங்க பயன்படுது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. just type down text.
So just typing performing well in the exams is not only so இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கிரியேட் பண்றேன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டிபெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சோ இதை நான் கிளிக் பண்ணி கமெண்ட்னு கொடுக்குறேன். சோ கமெண்ட்னா என்னன்னா, இப்ப எனக்கு அந்த வார்த்தையை பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதாவது இப்ப யாராவது நான் இந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறாங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறது. இப்ப வந்து நான் ஏதோ ஒரு கமெண்ட் இப்போ நான் டைப் பண்ணிருக்கேன். சோ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்து நான் ஏதோ டைப் பண்ணிட்டேன். சோ நான் இப்ப இந்த வீடியோ நான் இந்த டெக்ஸ்ட் நான் படிக்கும் போது எனக்கு இங்க ஒரு கமெண்ட் தெரியும், பார்த்தாலே தெரியும். இப்ப நான் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்ப இது எந்த வார்த்தையோட கமெண்ட்ங்கிறது ஈஸியா உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணோன்னே இந்த கமெண்ட் தெரியும், அதாவது இந்த வார்த்தை இதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லி. சோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. தென் ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். கமிங் டு ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ்னா என்னன்னா, ஹெடர்னா மேல இந்த இடத்துல ஒரு கோடு போடும் பாருங்க, இந்த இடத்துல ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எதுக்காக பேசிக்கா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பேஜ் நம்பர் போடுறதுக்கு, அதாவது பேஜ் நம்பர், அதாவது டைப் ஹியர் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து பேஜ் நம்பர்ஸ் போடலாம். 1 ஒரு என்னோட நேம் அடிச்சுக்கலாம், இல்ல என்னோட டீடைல்ஸ் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த பேஜ்ல போடணுமா, இல்ல இங்க பாருங்க எப்படிலாம் அலைன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த நம்பர்ஸ் பாருங்க, இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ பேஜ் 1 of 1 போடலாம், இல்ல இப்படி பேஜ் 1 போடலாம், இல்ல பாருங்க எவ்வளவு ஸ்டைல்ஸ் இருக்கு பாருங்க. ரோமன் ஸ்டைல்ஸ் ஏகப்பட்ட இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூமரிக் ஸ்டைல்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்குதுங்க. ஸோ பேஜ் நம்பர் இன்க்ளூட் பண்றது, இல்ல பாட்டம் ஆஃப் தி பேஜ்ல, அதாவது பேஜ் கீழே அதுல எப்படி இன்சர்ட் பண்றது, இல்ல பேஜ் மார்ஜின்ஸ்ல எப்படி இன்சர்ட் பண்றது. பாருங்க மார்ஜின், நம்ம மார்ஜின்ல தானே எழுதுவோம் பேசிக்கா. ஸோ அதுல எப்படி நம்ம போடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்ல டேட் அண்ட் டைம் போடலாம். இப்போ இருக்க கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து நம்ம போடலாம். இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் ப்ரீடிஃபைன்டு ஸ்டைல்ஸ். ஸோ நம்ம எப்படிலாம் வந்து நம்மளுடைய டேட் அண்ட் டைம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாருங்க. இப்போ இது டைம் அண்ட் டேட் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து போட்டுக்கலாம். தென் வேற என்ன போடலாம், இல்ல பிக்சர்ஸும் போடலாம். அண்ட் தென் கமிங் டு ஹெடர் ஃப்ரம் டாப் அப்படின்னா, இப்போ ஹெடர் எவ்வளவு பெருசு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பாருங்க. ஹெடரோட சைஸ் இது இன்க்ரீஸ் பண்ணும், இல்ல ஹெடரோட வித்தை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். ஹெடரோட வித்தை பேசிக்கா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது ப்ரீடிஃபைண்டா தான் இருக்கு. ஸோ நம்மளோட வந்து இது ஃபூட்டர் ஃப்ரம் பாட்டம், ஃபூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபூட்டர்னா உங்களுக்கு கீழே இருக்கும், ஹெடர்னா மேல, ஃபூட்டர்னா கீழே. பாருங்க இதுதான் ஃபூட்டர் இருக்கா. ஸோ ஃபூட்டர்னா பாட்டம் ஆஃப் தி பேஜ், அதாவது ஒரு பேஜுக்கு கீழே. ஹெடர்னா மேல, அதாவது மேல பேஜோட மேல இருக்க மேல் பகுதி தான், மேல் பகுதிக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம், அதுதான் ஹெடர். கீழே வந்து ஃபூட்டர். ஸோ ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். ஸோ நம்ம அதுல வந்து பேஜ் நம்பர்ஸ், டேட் அண்ட் டைம்ஸ், ஒரு சிக்னேச்சர் போடுறதுக்கு ஒரு லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு பாருங்க, இன்னும் எப்படி வேணாலும் நம்ம வந்து ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன, பேஜ் நம்பர் இஸ் ஆல்சோ சேம். நம்ம இந்த ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ்ல பார்த்தது தான். தென் கமிங் டு நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் லைன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ எப்பவுமே வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம ஏதோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோட சிக்னேச்சரா தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம்ல. ஸோ அந்த லைன் இது வந்து கிரியேட் பண்றதுதான் வந்து இந்த சிக்னேச்சர் லைன். தென் சேம் டேட் அண்ட் டைம் எப்படி நம்ம ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ்ல இன்க்ளூட் இந்த மாதிரி டேட் அண்ட் டைம்ஸ் எப்படி ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ்ல இன்க்ளூட் பண்றதுங்கிறது. தென் கமிங் டு நெக்ஸ்ட், இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் டைப்பிங் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது இப்ப கணக்குல வந்து நம்ம பார்த்திருக்கோம், மேக்ஸ்ல சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். இந்த மாதிரி இப்ப பைனாமியல் தியரம், இல்ல நமக்கு ஃபோரியர் சீரிஸ். இப்ப இந்த ஃபோரியர் சீரிஸ்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம் சம்மேஷன்ஸ், இல்ல இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கீபோர்ட்ல அவைலபிளா இருக்காது. ஐ மீன் பை கீபோர்ட்லயே உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டா இருக்காது. இந்த மாதிரியான டைப் பண்ண முடியாது, உங்களால கீபோர்ட்ல இப்படி டைப் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா இவங்க வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இது மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பாருங்க, சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்லாம் வந்து மோஸ்ட்லி இருக்கும், பட் இல்லைன்னா நம்ம இதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் பாருங்க, ஈக்குவேஷன்ஸ்ல எவ்வளவு இருக்குது பாருங்க. fractional, differentiation, this coming here, insert equation பாருங்க, fractional, that is differentiation பண்ணலாம், இல்ல partial differentiation பண்ணலாம்,
இல்ல இங்க பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இல்ல இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ், அண்ட் இங்க பாத்துட்டீங்கன்னா ரூட் ஆஃப் சம்திங், இப்போ வந்து ரெண்டு ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கீபோர்ட்ஸ்லயும் நம்மளால டைப் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ரீ டிஃபைண்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸி படுத்திக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா டபுள் இன்டெகிரல், ட்ரிபிள் இன்டெகிரல், தென் பாத்துட்டீங்கன்னா டிஒய் டிடா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சம்மேஷன்ஸ், இல்ல வந்து நமக்கு பைஸ், அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட்ஸ். இந்த பிராக்கெட்ஸ் நார்மலா அவைலபிள் இருக்கு, பட் இட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் திங்ஸ். தென் சைன் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, சைன் டீட்டா, காஸ் டீட்டா. ஸோ எல்லாமே இதுல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் சம்பந்தமா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட சிம்பிள்ஸ், மேத்தமேட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம உட்காந்து கீபோர்ட்ல உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, நமக்கு எல்லாமே அவைலபிளா இதுல இருக்கு. இப்போ நம்ம இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ கொஸ்டின் பேப்பர் நமக்காக வந்து எடுக்கிறாங்க, நமக்கு காலேஜ்ல இருக்கட்டும் இல்ல ஸ்கூல்ல இருக்கட்டும், நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்க உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இது மாதிரி வந்து dy/dx அப்படின்னு சொல்லி அவங்க டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நேரா வந்து இந்த இடத்துல ஈக்குவேஷன் அவங்க எடுத்துட்டு நேரடியா டேட்டாவை மட்டும் கொடுத்தா போதும். என்ன அவங்களுக்கு நம்பர் வேணுமோ அந்த நம்பரை மட்டும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஈஸியா கொஸ்டின் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இதோட முடிப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், ரெஃபரன்சஸ் அண்ட் மெயில்ஸ் யூஸை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ தேங்க்யூ, நன்றி.